Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம எரர் ஸ்பாட்டிங் பார்த்துட்ருக்கோம். ஒரு பேராகிராஃப் எடுத்து அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது கரெக்டாக எப்படி சொல்லணும், வித் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேராகிராஃப் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் திஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணி அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். Hi, I'm going to give a presentation about the XYZ. ஸோ இது வந்து லைக் ஒரு மீட்டிங்கில் நம்ம கொடுக்குற ஒரு ஸ்பீச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் பற்றியோ இல்லை ஏதோ ஒரு புது சாஃப்ட்வேர் பற்றியோ அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை நான் XYZ நீங்கள் சொல்லியிருக்கேன். கேன் anyone explain me what is XYZ? You must be heard about this. This is a new feature in our software. Previously, we could not able to view our files while working in a different platform. Now with this new feature, we can able to work on both softwares simultaneously. We will be use this feature from today. The instructions will send to you by evening. More details for how to use this feature will be present by my friend. So மறுபடியும் first slide நான் வச்சிருக்கேன். நீங்கள் pause பண்ணி mistakes கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. And here is the second slide for you again. Alright, இப்போ என்ன கரெக்ஷன்றது பார்ப்போம். Hi, I'm going to give a presentation about the XYZ அப்படின்னு இருந்தது இல்லையா? ஸோ XYZன்றது ஏதோ ஒரு சாஃப்ட்வேரோட பேர் அப்படின்றது இந்த பேராகிராஃபோட கான்டெக்ட்லேருந்து நம்மளுக்கு புரியுது. ஸோ பேருக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அபவுட் XYZ, ஃபார் எக்ஸாம்பிள் அடோப் சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன். அடோப் ப்ரோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐம் கோயிங் டு கிவ் அ ப்ரெசன்டேஷன் அபவுட் அடோப் ப்ரோ. ஸோ பேருக்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன், கேன் anyone explain me what is XYZ? ஸோ இந்த சென்டென்ஸில் ஆக்சுவலி ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், கேன் anyone explain meன்னு சொல்ல மாட்டோம், explain to me. கேன் anyone explain to me? அடுத்த மிஸ்டேக், வாட் இஸ் XYZன்றது இருக்கக்கூடாது. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் இல்லை. வாட் இஸ் XYZ அப்படின்றது ஒரு டைரக்ட் கொஸ்டின் இல்லை. வாட் XYZ இஸ், XYZனா என்னன்னு யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ நம்ம பொதுவாக ப்ரெசன்டேஷனாக ஒரு மீட்டிங்கில் எப்படி நம்ம பேசுவோம்ல, இந்த மாதிரி இதை நான் அதை பற்றி பேச போகிறேன், யாருக்காவது அது என்னென்னு தெரியுமா, இல்லை யாராவது எனக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம். ஸோ இது ஒரு நவுன் க்ளோஸ் சென்டென்ஸ். கேன் anyone explain to me what XYZ isன்னு தான் கேட்கணும். வாட் இஸ் XYZன்றது டைரக்ட் கொஸ்டின், அதை அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. வாட் XYZ இஸ். அடுத்தது, யூ மஸ்ட் பி ஹர்ட் அபவுட் திஸ். நீங்கள் ஏற்கனவே இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, மஸ்ட் பி ஹர்டு சொல்லக்கூடாது, மஸ்ட் ஹாவ் ஹர்ட். யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் அபவுட் திஸ். இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மஸ்ட் பி மஸ்ட் ஹாவ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு லெசன் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து, திஸ் இஸ் அ நியூ ஃபீச்சர் இன் அவர் சாஃப்ட்வேர். நம்ம சாஃப்ட்வேரோட புது அப்கிரேடு, ஒரு புதிய ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபீச்சர் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆல்ரைட், அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அடுத்தது, previously we could not able to view our files while working in a different platform. இங்கே என்ன மிஸ்டேக்? could not able toன்றதை யூஸ் பண்ணக்கூடாது. குட்டும் எபிலிட்டியை பற்றி தான் பேசுது, ஏபிள் டுவும் எபிலிட்டியை பற்றி தான் பேசுது. அதாவது வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ, ஓகே, நம்மளால் ஃபைல்ஸ் எல்லாம் வியூ பண்ண முடியல. அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம வேறு இடத்துக்கு வந்து ஃபைல்ஸ் பார்க்கணும். அப்படி தான் இருந்தது முன்னாடி. நம்மளால் ஒரே நேரத்தில் ரெண்டையும் பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். கரெக்ட்? ஸோ வி குட் நாட் வியூ தான். வி குட் நாட் ஏபிள் டு சொல்ல முடியாது. வி குட் நாட் வியூ ஆர் ஃபைல்ஸ். அடுத்தது, now with this new feature we can able to work on both softwares simultaneously. ஸோ இங்கேயும் again can able to ஒன்றா வந்திருக்கு, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. can work, we can work on both software simultaneously. ஓகேங்களா? ஸோ we can work, can யூஸ் பண்ணும்போது able to சொல்ல மாட்டோம். இல்லை able to தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னா we are able to, am is or இந்த மாதிரி be verb தான் நீங்கள் able to கூட யூஸ் பண்ணணும். can கூட யூஸ் பண்ணக்கூடாது. So we can work on both softwares simultaneously. We will be used this feature from today. இதில் என்ன மிஸ்டேக்குன்னு நினைக்கிறீங்க? we will useன்னு சொல்லலாம், இல்லை கண்டினியூஸ் டென்ஸில் we will be using அப்படின்னு சொல்லலாம். we will be using this feature from today. ஓகே, will be usedன்றது ஒரு passive voice structure. we will be usedனா நாம் யூஸ் உபயோகப்படுத்தப்படுவோம் அப்படின்னு அர்த்தம். நாம் இந்த ஃபீச்சரை உபயோகப்படுத்துவோம்னு தான் சொல்கிறோம். நாம் தான் அந்த வேலையை செய்ய போகிறோம். ஸோ we will use or we will be using this feature from today. Alright? அடுத்தது, the instructions will send
டு யூ பை ஈவினிங் அப்படின்னு இருக்குது. இதில் 2 மிஸ்டேக் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் சென்ட்னு சொல்லக்கூடாது. வில் சென்ட்னா யார் அந்த ஆக்ஷனை பண்ணுறாங்களோ, ஆக்ஷன் பண்ணுறவங்க அங்கே இருக்கும்போது இப்போது we will send the instructions to you அப்படின்னு சொல்லலாம். the இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மையமாக வச்சு அதை சப்ஜெக்டாக வச்சு நம்ம சொல்லும்போது the instructions will be sent to you by the evening. ஈவினிங்க்கு முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணும் by the evening. ஓகே, the instructions will be sent to you by the evening. அடுத்தது more details for how to use this feature will be present by my friend. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் 2 மிஸ்டேக் இருக்குது. மோர் டீட்டெயில்ஸ் ஆன் ஃபார் அங்கே ப்ரெப்போசிஷன் தப்பு. ஆன் ஹவு டு யூஸ் திஸ் ஃபீச்சர் வில் பி ப்ரெசன்டட் பை மை ஃப்ரெண்ட். இவரால் ஒரு ஆக்ஷன் செய்யப்படுகிறதுன்னு சொல்கிறோம். அப்போது அதை பாசிவ் வாய்ஸில் வில் பி ப்ரெசன்டடுன்னு சொல்லணும். சரிங்களா? பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட லிங்க்லாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத ப்ளீஸ் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.